அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்தை இந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருந்தது நீங்கள் மட்டும்தான். என்னதான் நாங்கள் படம் எடுத்தாலும் அது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்கள் கையில் மட்டும்தான் இருந்துச்சு. நல்ல ஞாபகம் இருக்குது. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அக்ஷய்கிட்ட பேசுனதும் சரி, விக்ரம் சார்கிட்ட பேசுனதும் சரி, எல்லாம் அழுதுட்டு தான் பேசுனீங்க. அந்த இதுதான் போய் இன்றைக்கி போய் ரீச் ஆகிருக்கு. மீடியா எல்லாருமே எதுவுமே ஒரு தப்பாக இல்லாமல் அவ்வளோ எல்லாருமே நீங்கள் எழுதின ஒரு காரணம் தான் மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு இந்த படம். ஃபஸ்ட்டு தமிழ் சார் கதை சொல்ல போகும்போது சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக அக்ஷய் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அக்ஷய் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்டேன் தமிழ் சார்கிட்ட, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார், இல்லை சார் நான் பண்ண முடியாது, கதையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சுரேஷ் சார் உள்ளே வந்தார். சுரேஷ் சார் வந்ததுக்கப்புறம் தான் யார் ஹீரோன்னு போகும்போது விக்ரம் பிரபு சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி எல்லாம் பேசியதுக்கப்புறம் நான் சொன்னேன், விக்ரம் சார்கிட்ட சொன்னேன், நான் உங்கள் நேரம் வரேன், எப்போ பார்க்கலான்னு. அவர் நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்லி நேரம் வந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார் பண்ணதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஃபிலோ கூடவே இருந்து இந்த படத்தை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணமே ஃபிலோ தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபிலோ கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தது இல்லாமல் கூட இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்தாப்புல. மியூசிக் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், எல்லாத்துமே இருந்தாப்புல. ஜஸ்டின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஆர்ஆர் இந்த படம் ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. அக்ஷய்க்கும் எனக்கும் நிறைய வீட்டில் ஒரு சண்டை ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் டைரக்டர் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிமா. நான் சொல்லுவேன், நீ ஒன்று நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராத நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படிமா. இதுக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறது விஷ்ணு தான் பேசுவாப்புல. விஷ்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அக்ஷய் யார்ட்டுமே அக்ஷய் விஷ்ணுகிட்ட தான் பேசுவாப்புல. விஷ்ணுகிட்ட சொல்லணும்னா விஷ்ணு சொல்லுவான், ஏன்டா நீ எதுக்காக தலையிடுறான்னு கேட்பான். இப்படியே தான் வீட்டில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் ஒரு படம் பண்ணுறேன்னா எனக்கு அது தர மாட்டேங்கிறீங்க, இது தர மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேட்பான். நான் சொல்லுவேன், நீ இன்னொரு ப்ரொடக்ஷனில் போய் பண்ணால் தான் தெரியும் உனக்கு அந்த அருமை தெரியும் நான் சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த படம் இந்த அளவுக்கு போய் வெற்றி அடைஞ்சு நல்லா நின்னதுக்கு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லா ரீச் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறை குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வெற்றி வணக்கம். குறிப்பாக இந்த விழாவுக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவராக ஒரு பெரிய வெற்றியை பெற்று முதல் முறையாக ஒரு திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புச்சாளர் தமிழ்குமாரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல செயலாளர்களாக தம்பி கதிரேசனும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து வெற்றி பெற்று இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். முதன்முறையாக இணைச் செயலாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிற சுஜாதா விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இதெல்லாம் தொகுப்பாளர் சொல்ல மாட்டார், அதனால் நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். சிறை நம்மளோட வாழ்வில் ஒரு மறக்க முடியாத ஒரு படம். இது குறிப்பாக தமிழ் அவர்களும் சுரேஷ் ராஜகுமாரியும் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பு. தமிழ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கதை கிடைக்கும் போது இதை நாமளே பண்ணிக்கலாம், நாம் டைரக்ட் பண்ணிக்கலாம், நாம் பேர் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் அந்த சுயநலம் இல்லாமல் இந்த கதையை இன்னொருத்தருக்கு டைரக்ட் பண்ண விட்டு கொடுத்ததுக்கே ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு தெரிவிக்கணும். ஏன்னா இது இப்படிலாம் அமையமான்றது ரொம்ப ரேராக கிடைக்கிற விஷயம். அந்த வகையில் தமிழ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சுரேஷ் ராஜகுமாரி தமிழ் சினிமாவுக்கு மட்டும் பெருமை சேர்க்கலை, உங்கள் அம்மா ராஜகுமாரிக்கும் ஒரு பெரிய பெருமையை சேர்த்து அவங்க பேரை வச்சு கொடுத்துருக்கீங்க. அது ஒரு அம்மா கிரியேஷன் சிவாவா என்னுடைய மகிழ்ச்சியை உங்களோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு என்ன சொல்கிறதுனா காலத்தால் மறக்க முடியாத ஒரு படமாக இருந்திருக்கு. இந்த படத்தில் விக்ரம் பிரபுக்கு கொடுத்த ரோல் என்ன ஒரு லவ்வோடு செய்யப்பட்டது. அப்படி ஒரு சீனும் ஒரு டைலாகும் ஒரு ஷாட்டும் விக்ரம் பிரபுக்காக பார்த்து செஞ்ச மாதிரி இருக்குது. பிரபு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் இன் யுவர் கேரியர். உங்களுக்கு கும்கி சொல்லலாம், டானாக்காரன் சொல்லலாம், திருப்பி சிறை சொல்லலாம். அது மாதிரி தமிழ் சார் உங்களை நினச்சி ஒரு ஃப்ரேமை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அற்புதமான படமாக அமைஞ்சிருந்தது. தம்பி உனக்கு லலித் சார் எவ்வளோ பேக்கிங் கொடுத்தாலும் அதுக்கு மேலே இப்படி ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமைஞ்சது. உங்களுக்கு ஒரு கதையை நாங்கள் நாக்கிறதுக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. முதல் படம் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த படத்தில் படம் பார்த்து ஒரு 4-5 மாதம் இன்னும் கூட அந்த ஒரு கேரக்டரும் அந்த குழந்தை ஓமர், அந்த பொண்ணுலேருந்து அந்த அக்காவோட குடிகார கணவன், அந்த 2 கான்ஸ்டபிள், ரமேஷ்,
ஜட்ஜு தண்டப்பன் இரிட்டேட் பண்ணுற ஜட்ஜின்னு இப்படி ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசு விட்டு போகலை. எல்லாருமே நமக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த விக்ரம் பிரபுவோட ஒய்ஃபாக நடித்த பொண்ணுலேருந்து எல்லாருமே அப்படியே மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு படம். இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு இந்த டெக்னிக்கல் டீமுக்கும், அதே மாதிரி மியூசிக் வந்து கண்டிப்பாக வந்து ஜஸ்டின் மிகப்பெரிய பலம், மாதேஷ், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. தமிழ் சினிமாவுக்கு வந்து சிறை மாற மாதத்துக்கு ஒரு சினிமா தேவைப்படுது. ஆனால் வருஷத்துக்கே ஒன்று தான் கிடச்சிருக்கு போன வருஷத்தில். அந்த வருஷம் முடியும் போது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிஜன் கொடுத்தது இந்த படம். அதில் இவ்வளோ தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண எங்களுடைய ப்ரொடியூசர் லலித்குமாருக்கு என்னுடைய எல்லா தயாரிப்பாளர் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பியூர்லி ஒரு ப்ரொடியூசர் சக்ஸஸ். அவர் வச்சு இந்த நம்பிக்கை தான் இந்த மொத்த வெற்றியே. மொத்த டீமுக்கும் எல்லாத்துக்கும் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் யூ ஆல். மேடை இந்த மேடையில் நின்று நாங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போனதில் மிகப்பெரிய பங்கு மீடியா, முகநூலில் எழுதினவங்க, அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய தம்பிகள் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரப்பினர் இந்த படத்தை வந்து ஒரு மவுத் டாக்லேயே எடுத்துகிட்டு போய் பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. சுரேஷ் சார் எனக்கு நன்றின்னு சொன்னார். சுரேஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதை, நம்ம கொடுக்குற கதையை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போய் அதை சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நானாக்காரன் ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடுத்த கதை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறமும் கூட இப்போ ஏதோ சிறை வந்து எனக்கே ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. என் படம் ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. நம்ம போகும்போது யாராவது வந்து சிறை படம் ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, போன மேடையில் சொன்னதான், என்னை விட சிறப்பாக சுரேஷ் சார் இந்த படத்தை எடுத்திருந்தார். அதான் இந்த படத்தோட பெரிய சிறப்பு. அப்படின்னு நன்றினா எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த படம் எனக்கு என்ன சுரேஷ் சாருக்கு என்ன பேர் கொடுத்துச்சோ அதே பேர் எனக்கு, விக்ரம் பிரபு சாருக்கு, ஃபிலோமினுக்கு, மாத்தேசையாக்கு அப்படின்னு சொல்லி அனிஷ்மாக்கு, தம்பி அக்ஷய்க்கு, ப்ரொடியூசருக்கு, எல்லாத்துக்குமே இந்த வெற்றி சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட பங்களிப்பு, எல்லாத்துக்குமே அந்த பேர் சிறப்பாக வந்துச்சு. லலித் சார் வந்து ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். பர்சனலாகவும் சரி, இதான் சரி, எங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சார். அவர் வந்து இதுக்கு முன்னாலேயும் படம் பண்ணியிருக்காரு, விஜய் சாரை வச்சு படம் பண்ணியிருக்காரு. இப்பவும் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை வந்து நான் லலித் சார்ட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் அப்படி சொன்னோன்னே தமிழ் இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அதே மாதிரி இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தப்போ அந்த கதையில் வந்து அந்த மூத்த மருமகன் நேரு கேரக்டருக்கு வந்து தம்பி அவர் சிவகுமார் வந்து எங்கிட்ட கதை சொன்னாப்புல. ஒரு 40 நிமிஷம் தான் சொன்னாப்புல. சொன்னோன்னே நான் சொன்னேன், இந்த கதை பயங்கரமாக ஹிட் ஆகுங்க, உண்மையிலே இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கதை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்றைக்கி வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாமல், தியேட்டருக்கு வர முடியாமல், அடுத்த நெருக்கடியில் தமிழ் சினிமா இருக்குது. இது தமிழ் சினிமாவை இந்திய சினிமாக்கள் திரும்பி பார்த்த நேரம் போய் இப்போ நம்ம எல்லா சினிமாவையும் பார்க்குறோம். குறிப்பாக மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகிறது தமிழ்நாட்டில் தான். ஆனால் நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்களை கூப்பிட்றதே இல்லை. தமிழ் சினிமாவுக்குள்ளே ரைட்டர்ஸோட வருகையில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும், அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசித்து அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம்தான். என்னன்னா, சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லை, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வியலாக இருக்குது. ஸோ நம்ம வெறுமனே டிஜிட்டலையும் ஓடிடியும் நம்பி இருக்காம தியேட்டரிக்கல் படமாக பண்ணணும். ஏன் நான் தாய் கிழவியை சொன்னேன்னா, சிறைக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தேட்டரில் வந்து அந்த படத்தை தான் பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம வந்து சினிமாக்கான படங்கள், தேட்டருக்கான படங்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.